இந்த சட்னிக்கு குருமாக்குன்னு வச்சுக்கலாம்ல. ஆமா, காய் ஒன்று 20 25 போகுது. நீங்க என்னன்னா இப்படி எடுத்து தேங்காய் நாட்டலாங்கிறீங்க? அடி, இதெல்லாம் சட்னிக்கு ஒத்து வராதுடி. அதுக்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்க காய் தான் ஒத்து வரும். இந்த மாதிரி காயெல்லாம் காஞ்ச காய்டி. இதெல்லாம் இப்படிதான் எடுக்கணும். ஏக்கா, இங்க இம்புட்டு காய் கிடக்கு. இதுல எல்லாத்துலயும் எது நல்ல தேங்காய் எது கொப்பரை காய்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ரொம்ப ஈஸி டி. ஒரு தேங்காவை கையில் எடுக்கணும், அதை காது கிட்ட வச்சு ஆட்டி பார்க்கணும். தண்ணி சத்தம் கேடுச்சுன்னா அது நல்ல தேங்காய், அப்படியே எடுத்து வச்சிடலாம். வீட்டில் கூட்டுக்கு பொரியலுக்கு இல்லை வேற ஏதாவது சட்னி அரைக்க பயன்படுத்திக்கலாம். இல்லை நல்லா தண்ணி ஆடாமல் உருண்டுற சத்தம் கேட்டுச்சுன்னு வையேன், அது கொப்பரைக்காய் எடுத்து உடச்சி எப்படி அறுத்து வெயிலில் காய வச்சோம்னு வையி, தேங்காய் ஆட்டி விடலாம். ஆட்டி பரவாயில்லையே, உங்களுக்கு பல விஷயம் தெரிஞ்சிருக்கேன் வள்ளிகாக்கா. எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தாண்டி. எங்கள் வீட்டில் ஏது தோட்டம் மரவெல்லாம் இங்கே வந்து ஒன்றுன்னா செஞ்சு நானும் எல்லாம் கற்றுக்கிட்டேன். முன்னெல்லாம் நான் ஒத்தால எல்லாத்துக்கும் கொப்பரைக்காய் எடுத்து தேங்காய் ஆட்டி ஊருக்கெல்லாம் கொடுத்து விடுவேன். இப்போ முடியலை, அதான் ஆளை போட்டு வேலைக்கு வச்சு வேலை நடத்திக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இது ஒரு நல்ல பிஸ்னஸா. பேசாம தேங்காய் எண்ணெய் ஆட்டி லிட்டரு இம்புட்டுன்னு விற்றீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு. இல்லடி, நான் விற்க அதெல்லாம் இல்லை. உங்களை மாதிரி அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் வருஷத்துக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெயை அப்படியே ஆட்டி எடுத்து உள்ளே வச்சுருப்பேன். நம்ம வீட்டிலேருந்து பொம்பளை ஆளுக்கா பஞ்சம். நானும் 2 பொட்டை பிள்ளைய தானே பெற்று வச்சுருக்கேன். அதுங்க தடவுது, நான் தடவுறேன், இந்த உமா இருக்கா, அப்புறம் என் வீட்டில் எங்கள் அத்தை இருக்காங்க. எல்லாரும் தேங்காய் எண்ணெய் தடவுனா சரியாக போயிடும். ஒரு வருஷம் வரும் கரெக்டாக. ஆமாம்மா, இது மாதிரி ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்லாம் இப்போலாம் எங்கே கிடைக்குது? எல்லாம் டூப்ளிகேட்டு. சரியா சொன்னோமா, காசை கொடுத்தாலும் தரமான பொருள் எங்க நடக்கு? சரியா சொன்ன நட்டவள்ளி. ஏக்கா மல்லிகாக்கா, வசந்தி, இதை அப்படியே கொடுத்து ஆட்டுறது கிடையாது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் கருப்பட்டி எல்லாம் சேர்த்து அப்புறமா தான் ஆட்டணும். இக்கு என்ன ஏதோ ஸ்வீட்டு செய்கிறவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லடி, அப்போதான் நல்லா வாசமா என்ன நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் போட்டு ஆட்டினாதான் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமாண்டி, நல்ல தேங்காய் எண்ணெயெல்லாம் நம்ம ஆட்டி வச்சோம்னு வையே, அதுக்கு எறும்பே வரும்னு பார்த்துக்கவேன். நாங்களே பார்த்து எடுத்து 1 வருஷம் பாதுகாப்போம். நல்ல பொருள்லாம் வாங்கி வைக்கிறது பத்தாதடி, அதை நல்லா பராமரிக்கணும், தெரியுமா? இல்லை வீணா போயிடும். சரியா சொன்னீங்கக்கா. அதனால தான் நம்ம வீட்டு கிழவிக்கு இன்னும் முடி எம்பிட்டு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், எங்கள் அத்தை சொல்லுவாங்களே, அவங்க பிறந்ததுலேருந்து செக்கில் ஆட்டி சுத்தமான தேங்காய் தான் தடவுறாங்களாம். அது அம்பிட்டு நல்லதாமே முடிக்கி. ஏக்கா, நம்ம பக்கத்து ஊர் இருக்குல்ல, இந்த கேரளா பக்கம்லாம் இந்த தேங்காய் எண்ணெயை தான் சமையலுக்கே பயன்படுத்துவாங்களாம், தெரியுமா? வாஸ்து வந்தாண்டி. ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் பழக்கம் இல்லை பற்றியா? அதெல்லாம் வேற இடத்துல தான் செய்கிறாங்க. ஆமாக்கா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சாப்பாடு. என்னது கணக்கு ஒன்றும் புலப்படலையே? என்ன முருகேசே, என்ன கணக்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை? இன்னும் பூரா கணக்கும் சரியாக தான் இருக்கு. இப்போதான் சின்னம்மா வந்து பார்த்துட்டு பண்ணாங்க. ஓஹோ, அவகிட்ட நல்ல கணக்கு, எனக்கு நல்ல கணக்கு காட்டுறியோ? ஐயோ அம்மா, இல்லை, நான் இதே கணக்கு தான் அவங்கள்ட்டையும் காட்டினேன். ஆமாம், அவள் பெரிய இவ கணக்குக்கு படிச்சிருக்கா பாரு. அவளே 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவள்கிட்ட போய் கணக்கு காட்டினானா? என்கிட்ட காட்டு, நான் தான் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்ப்பேன், சரியா? சரிங்கம்மா. கணக்கில் ஒரு 10,000 தேங்காய் குறையுது. ஏம்மா, எனக்கு தெரியாதும்மா, எல்லாத்தையும் கணக்காக எழுதி வச்சுட்டேன். ஓ அப்படியா? இங்கே பாரு, இந்த பக்கத்தில் ஒரு 10,000 காய் குறையிற மாதிரி இருக்கே பாரு. மாட்டிக்கிட்டான், என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எம்மா, இது 10,000 காய் கிடையாது, 100 காய். அது 2 0 தாண்டி புள்ளி வச்சு தான் 2 0 போட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் தானே பிள்ளையார் காய் கோயிலுக்கு ஒரு 100 தேங்காய் கொடுத்து விட சொன்னீங்க. அந்த 100 காய் தான். உங்களுக்கு தெரியலையாம்மா, 10,000க்கு 100 ரூபாய்க்கு இருக்க வித்தியாசம். ஐயா, நம்ம தான் சரியா கவனிக்கலையா? நம்ம கொஞ்சம் கணக்கில் வீக்கு தான். நம்ம கணக்கு வாதியாட்ட எம்பூட்டு அடி வாங்கியிருப்போம். கம்பு முறிய அடி வெளுத்தெடுப்பாரே. சரி, இந்த ரகசியம் இவனுக்கு தெரியாமல் அப்படியே சமாளிச்சிருவான். உன் எழுத்து ஒன்றும் புரியலை, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமாம், முதல்ல ஒரு 4 கோடி நோட்டோ 2 கோடி நோட்டோ வாங்கி நல்லா எழுத பழகு. எழுதுறானா எழுத்து ஒன்றும் புரியலை. இதில் எனக்கு கணக்கு தெரியலையா? பாப்பா, நோட்டை எடுத்து எழுதி பழகு. என் மருமகளுக்கு எங்க? என்னது 2 கோடி நோட்டில் நான் எழுதணுமா?
நான் என்ன பால்வாடி பள்ளிக்கூடத்துக்கா போயிட்டு இருக்கேன்? பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து உட்காந்து வேலை பார்க்காருங்க. என் மருமக வாழ்க்கையிலே செஞ்ச உருப்படியான காரியம் இதுதான். 4 பேரை கூட்டு சம்பளம் இல்லாமல் வேலை வாங்கிட்டு கிடக்கா. என்னடா கூட்டாளிகளோட சேர்ந்து வெட்டியே சுத்துறாளேன்னு பார்த்தேன். உருப்படியா ஒரு காரியம் செய்யறா. மருமகளே மருமகளே எத்த வாங்க. இல்லை என்ன கொப்பரைக்காய் எடுக்கிறீங்க போல? ஆமாங்க, ஆளுக்கு சொல்லி விட்டுட்டே இருந்தேன், ஆள் வரல. அதான் இவர்களெல்லாம் நான் வந்து உதவியா இருக்கேன் காரணாலுங்க சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமாம்மா, நம்ம வீட்டு வேலை செய்ய 4 ஆள் தேவையா? நம்மளே அப்படி பேசிக்கிட்டே செஞ்சு விட்டு போயிடலாம். ஆமாங்க, அதான் நாங்கள் 4 பேருமே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி சரி, பரவாயில்லையே, நல்லா தான் எடுத்துருக்கீங்க. நல்லா சீவி வெயிலில் காய போட்டுன்னு வைங்க, தேங்காய் நாட்டுன்னு நல்லா வரும். ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே பேர் மல்லிகா, எல்லாம் வேலை பார்க்காதுங்க. ஆளுக்கு டீ காப்பி வடை பச்சின்னு வாங்கி கொடு. வெறுங்கையோடு அனுப்பி விட்றாது, சரியா? இம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசாமல் இருங்க. செம்பல் இல்லாமல் எல்லாம் வேலை. மாமியார் நம்ம மேலே நான் சொல்கிறேன், எல்லாம் ஆளுக்கு இளநீ குடிங்க. அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு டீயும் வடையும் பச்சியும் நான் வாங்கிட்டு வர வைக்கேன், சரியா? ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த கிளவி அம்புட்டு நல்லா எல்லாம் கிடையாது. ஏன்னா யாரையும் வேலை வாங்கிட்டு வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. அதனால ஆளுக்கு 2 வடை வாங்கி கொடுத்து, சரியா? வெறுங்கையோடலாம் அனுப்பலப்ப, வேலையை முடிச்சானே நம்ம தேங்காய் ஆட்டுவோம்ல, அப்போ ஆளுக்கு 2 லிட்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கேன். இது ஆளுக்கு 2 லிட்டரா? ஆமாங்க. சி, இன்னைக்கு தான் இவன் விவரமாக ஏற்ற ஒன்று செய்கிறாளேன்னு பார்த்தேன், அதுவும் கிடையாது. ஒன்றுக்கு லாய்க்கல. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது என்ன ஆச்சு, முகமே ஒரு மாதிரி மாறிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வேலையை பாருங்க, வாய் அடிச்சுக்கிட்டு. காசு இல்லாமல் ஓசியில் வேலைக்கு ஆள் கிடச்சாலுங்களையும் பார்த்தேன். இந்த மல்லிகா அவர்களுக்கும் தேங்காய் மத்தராங்க, தேங்காய். என்ன ஆச்சு இந்த அத்தைக்கு? வந்தாங்க, சிரிச்சாங்க, பேசினாங்க, இப்போ முறைச்சிட்டு போகிறாங்க. ஏக்கா, இந்த கிழவியை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த கிழவியை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் எப்போது மேலே வேலையை பாருங்க. அதுவும் சரிதான், எல்லாம் தேங்காய் எடுங்கடி.